அழுது கொண்டு வந்தரண்ணா நல்லனா செய்வே நமதி குதிரை கேட்டும் சாவிடியில் அண்ணா பூவை கேட்டும் பூவ கண்டேன் என்னன்னா செய்வோ அலா நமது குதிரை காட்டும் மண்டபத்தில் சென்னலாரே அழுது கொண்டு வந்தரல்லா என்னனா செய்வே நமது குதிரை காட்டும் மண்டபத்தில் சென்னலாரே அவன் எங்கு கொண்டு வந்தரல்லா என்னனா செய்வே நமதி வாழ்ச்சாத்தும் அந்தகத்தில் உன்னனாரே அண்ணா கும்பகேனும் அணிய கண்டேன் என்னன்னா செய்வோ நமது வாசாத்தும் மண்டபத்து சென்னலாரே அவன் அம்பு கொண்டு வந்தரல்லா என்னனா செய்வே நமதி ஐவராந்த மாளிகையில் உன்னனாரே அண்ணா உரிமையகோ அழக கண்டேன் என்னன்னா செய்வோ ஐவராண்டே மாளிகையில் சென்னலாரே அவன் உறுதியார கண்டனல்லா என்னனா செய்வே ஐவராண்டே அண்ணா நான் கண்ட கனவுகள் அனைத்துமே நடந்து முடிந்து விட்டது அண்ணா இருந்தாலும் ஒரு நாளும் தாங்கள் சொன்ன வார்த்தையை மறுத்து சொல்லி வளர்க்கவில்லை அண்ணா நீங்கள் இருவர் வைத்த பந்தை பிரகாரம் பகடை உருட்டுங்கள் யாருகை வெற்றி யாருகை தோல் என்பதை நன்றாக பார்த்து சொல்கிறேன் அண்ணா அப்படி ஆகட்டும் தங்கமே அத்தா புறப்பட்டு செல்வோம் சென்றாடும் மண்டகத்தில் அத்தா சென்றாடும் மண்டகத்தில் அத்தா இப்ப சென்றாடும் மண்டகத்தில் அத்தா சென்றாடும் மண்டகத்தில் அத்தா சென்று விளையாட வேண்டும் ஒன்றா சென்று விளையாட வேண்டும் ஒன்றா சென்று விளையாட வேண்டும் ஒன்றா சென்று விளையாட வேண்டும் ஒன்றா கையற சத்தியக வைத்தி கையற சத்தியக வைத்தி கையற சத்தியக வைத்தி கையற சத்தியக வைத்தி கலம போட்டாரி மகன் சங்கரக்கு போட்டவா தங்கவே முதல் முறையாக பகடை உருட்டி விட்டு யார்கை வெற்றி யார்கை தோல்வி என்று சரியாக பார்த்து சொல்ல வேண்டும் தங்கமே அண்ணா யார்கை வெற்றி யார்கை தோல்வி என்பதை நன்றாக பார்த்து சொல்கிறேன் அண்ணா யார்கை வெற்றி யார்கை தோல்வி பார்க்கவில்லை அத்தகை பகடபத்து வீரர்கள் 8 விழுந்து விட்டது தாங்கள்கை பகடபத்து வீரர்கள் 6 விழுந்து விட்டது அண்ணா அத்தகை வெற்றி தாங்கள்கை தோல்வியாகி விட்டது அண்ணா தங்கமே என்ன தெரிவிக்கின்றால் தங்கமே தாங்கள்கை தோல்வி அடைந்து விட்டதா உண்மைதான் அண்ணா அத்தகை வெற்றி பெற்றால் ஒன்றுதான் தாங்கள்கை வெற்றி பெற்றால் ஒன்றுதான் இருந்தால் இரண்டாவது முறையாக பகடை உருட்டுங்கள் யார்கை வெற்றி யார்கை தோல்வி என்பதை நன்றாக பார்த்து சொல்கிறேன் அண்ணா அப்படி ஆகட்டும் தங்கமே ஆகட்டும் அண்ணா மகனமை வந்து இரு பேரே மகனமை வந்து இரு பேரே மகனமை வந்து இரு பேரே மகனமை வந்து இரு பேரே மகுடன சுதாரு போடு மகுடன சுதாரு போடு கையற சச்சியக வைத்தி கையற சச்சியக வைத்தி போட்டாரி மகட போட்டாரி தங்கமே இரண்டாவது முறை பகடை உருட்டி விட்டு யார்கை வெற்றி யார்கை தோல்வி என்று சரியாக பார்த்து செல்ல வேண்டும் தங்கமே அண்ணா யார்கை வெற்றி யார்கை தோல்வி என்பதை நன்றாக பார்த்து சொல்கிறேன் அண்ணா யார்கை வெற்றி யார்கை தோல்வி வைக்கப்படுது அத்தகை பகடபத்து இருகால் 6 விழுந்து விட்டது தாங்கள்கை பகடபத்து இருகால் 4 விழுந்து விட்டது அண்ணா இரண்டாவது முறையாக அத்தகை வெற்றி தாங்கள்கை தோல்வியாகி விட்டது அண்ணா தங்கமே என்ன தெரிவிக்கிறீர்கள் தங்கமே
என்றைக்குமே என் கை தோல்வி கை இன்று தோல்வி வந்து விட்டது 2 முறை. அண்ணா 3வது முறையாக பகடை உருட்டுங்கள். யார்கை வெற்றி யார்கை தோல்வதை நன்றாக பார்த்து சொல்கிறேன் அண்ணா. அப்படியாகட்டும் தங்கமே. தங்கையர சாட்சியாக வைத்து தங்கையர சாட்சியாக வைத்து தங்கையாக வைத்து தங்கையர சாட்சியாக வைத்து போட்டாரி மகனே சக்கரக்கை போட்டான் மகனே சக்கரக்கை போட்டாரி மகனே சக்கரக்கை போட்டான் மகனே. தங்கமே 3வது முறை பகடை உருட்டி விட்டு யார்கை வெற்றி யார்கை தோல்வி என்று சரியாக பார்த்து செல்ல வேண்டும் தங்கமே. அண்ணா யார்கை வெற்றி யார்கை தோல்வி நன்றாக பார்க்க பொழுது நமது அத்தாகை வெற்றியும் தாங்கள் கை தோல்வாகி விட்டது அண்ணா, தோல்வாகி விட்டது அண்ணா. நீங்கள் இருவரும் வைத்த பந்தை பிரகாரம் ஆனாடு கோநாடு அழுகுபட்டி வளநாடு பொன்னி வளநாடு முகர்பட்ட நன்னாட்டிலே யானை கட்டும் சாவடியால் இரும்பு தூணால் 16 சுத்தாக தாங்கள் கட்டுப்பட்டு நிற்க வேண்டும் அண்ணா. நமது மேநாட்டு வேடுவரும் அத்தா படையெடுத்து செல்ல வேண்டும் அண்ணா. அப்படி ஆகட்டும் தங்கமே. நீங்கள் அரண்மனைக்கு சென்று வருங்கள். ஆகட்டும் அண்ணா. அப்படி ஆகட்டும் சென்று வருங்கள். ஹலோ ஹலோ பகடை வில்லுகாமல் அத்தா பகடை வில்லுகாமல் அத்தா பகடை வில்லுகாமல் அத்தா பகடை வில்லுகாமல் அத்தா பத்தி வில்லுதல சுத்தி பத்தி வில்லுதல சுத்தி கடமை பத்து விட்டேன் என்று கடமை பத்து விட்டேன் என்று துணோடு பேசனர் சங்க இப்ப சக்காதமாகவதா அத்தா சக்காதமாகவிதா அத்தா சக்காதமாகவதா அத்தா சக்காதமாகவிதா அத்தா சக்கரையும் சக்கிலியால் கட்டி சக்கரையும் சங்கலையால் கட்டி. இப்பொழுது தந்திர சூழ்ச்சியாக எண்ணிக்கை வெட்டிவிட்டது. இருந்தாலும் நான் சென்று கொங்கி 24 கோடாடு 32 56 நாட்டார்களும் பலிக்கு பலி கொலைக்கு கொலை வெட்டியவர் கருவறுக்க வேண்டும். அதே பிறவாகி புறப்படு எகுத்த பலமல்ல தாமரைகள் உதித்த கதிர போலவே எகுத்த படைகள் லத்தாமரைகள் உதித்த படைகள் ஆடவே எகுத்த பலமல்ல தாமரைகள் உதித்த கதிர போலவே எத்து படைகள் லத்தாமரைகள் உதித்த படைகள் ஆடவே இருவர் படையை பொறுதவே பருவதக்க இருவர் படையை பொறுதவே பருவப்படை ஆடவே கலையுற காவிப்படைகள் மன்னரைய சல்படைகள் செய்ய வேண்டும் ஒருபடையாக கலையுற காவிப்படைகள் மன்னரைய சல்படைகள் செய்ய ஒருபடையாக கலையுற காவிப்படைகள் மன்னரைய சல்படைகள் செய்ய ஒருபடையாக. நம்மளை கொஞ்சம் கங்காத்த விட மாட்டேடா சாமி. தானும் படுக்கிறது இல்லை தள்ளியும் படுக்கிறது இல்லை. என்னடா வாழ்க்கை வாழ்ந்தவனு பார்த்தா மேநாட்டில் வீரபாகி இந்த வஜமலை சந்தையில பார்த்தால் கூட்டமாக கூடி கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் யாரு? இவர் சார் மேலாட்டு கல்வி மன்னர் ஆண்டவா. நாங்களுக்கு எந்த ஊரு? நமக்கு நம்ம ஊர் தான். எனக்கு எந்த ஊர் தான் தெரியுமா? ஊர்ல சரி, இந்த வஜமலை சந்தையில கூட்டமாக கூடிக்கொண்டு இருக்கின்றார்கள். நீங்கள் யாரு? கொலை செய்ய கிளம்பிட்டோம். யாரு? யார ஒரு 4 பேர் இருக்காங்க. குடும்பத்தை பிரிக்கணும், பொம்பளைங்களெல்லாம் பிரிக்கணும். அவங்க தான் எங்க ஜென்ம விரோதிங்க. வேணா கண்டுபிடிக்க முடியுமா? அப்படி யாரு? ஆனாடு ஓனாடு அழகுபட்டி மலநாட்டில் இருக்கக்கூடிய பொன்ன சங்கரை பிரிக்க வேண்டும். பாத்திருக்கீங்களா? அவங்கள பாத்திருக்கீங்களா? பாத்திருந்தானா தெரியும். நேரம் கிழிச்சு கேப்பை நட்டு விட்டுரு. சரி, அண்ணவளி உங்களுக்கு என்ன போட்டி போறாமை உன்னிடம் சொல்ல வேண்டிய கட்டாயங்கள் இல்லை. தள்ளு யாரிடம் என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்பதை தெரிந்துதான் செய்கிறாயா? தாங்கள் யாரு? மேநாட்டு காளி மன்னர் அல்லவா? மேநாட்டில சேர்ந்த காளி மன்னர்களா? ஆமா. காளி மன்னர்னா எவ்வளவு பெரிய ஆளு? உன்னைய பார்த்தா மூச்சு மாதிரி தெரியுற. ஏய், ஆளுதான் சின்ன உளிதான் பெரிய மலையை உடைக்குது தெரியுமா? காளி மன்னர்னா எவ்வளவு பெரிய ஆளு? மாப்ள, சின்ன உளிதான் மலையை காளி மன்னர்களே, நான் யாரு தெரியுமா? இந்த நெல்லி விளையாட்டை ஆளக்கூடிய பொன்னர் சங்கருடைய மைத்திரார் அத்தாபுல் அத்தான் நான் தான். சண்டாளர்கள் பிடிபட்டு விட்டார்கள். யாரு? பொன்னர் சங்கருடைய ஐயர் அத்தான்
அத்தா பிள்ளை அப்படின்னா ஆஹா, உங்களைத்தான் தேடிக்கொண்டிருக்கின்றேன். கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்து மாட்டுச்சான். காளி மன்னர்களே, ஆ? இப்பொழுது மேநாட்டை விட்டு கீழ்நாட்டுக்கு எதற்காக வந்தீர்கள்? பொன்னரை பிரிக்க வேண்டும், சங்கரை கொல்ல வேண்டும், அவர்களை கொண்டு குவித்து விட்டு. காரணம்? காரணம் என்பது எல்லாம் ஒரு உயிர், நம் உயிர் போனதற்கு காரணம் தான் தெரியுமா? நாங்கள் செல்லமாக வளர்த்து வந்த என் தங்கை வளர்த்தி வந்த பன்றி குட்டியை கொன்று விட்டார்கள் அவர்கள். காளி மன்னர்களே, ஓய், அதாவது உன்னுடைய தங்கை வளர்க்கக்கூடிய வண்டியானது எங்கே வளர்த்து வந்தது? எங்கப்பா வளர்த்து வந்தது? எங்கள் வீட்டை மேனாட்டிலே வளர்த்து வந்தோம். ஏன் மேநாட்டில் இடமில்லாமல கீழ்நாட்டுக்கு வந்தது? அறிவில்லாத ஜீவன் அங்கங்கும் அலையத்தான் செய்யும். அறிவுள்ள ஜீவன் அதை அனுசரித்து போறதில்லையா? அறிவில்லாம ஓ அப்படி காலையில தான் அறிவா இருக்கு, எனக்கு தெரியும். சொன்ன சொல்லு மாறக்கூடாது அவங்களுக்காக. சரி, ஆ, உங்களுடைய பன்றியை கொன்ற காரணத்தினால் எங்கள் மீது போருக்கு வந்திருக்கின்றனர். போருக்கு வந்திருக்கின்றேன். அப்படி நான் உத்தம் செய்து பார்ப்போமா? ஓ. அப்படி ஆகட்டும். ஐயா. ஏ வினோத்தே, போ, போ. போருக்கு நான் தடுப்புடுனால நீ என்ன புடிச்சு வச்ச கொழுக்கட்டை மாதிரி நிக்கிறது நல்லா வருது. ஏய், நான் ஊடு கட்டி பாய்வேன் தெரியுமா நானு. சட்டி போடாம வந்துட்டேன்னா அன்னைக்கு எது மாதிரி வந்து ஆயி போனேன், அங்கனையே போட்டுட்டு வந்துட்டேன். காளி மன்னர்களே, ஏய். வந்தால் உத்தம், இல்லை என்றால் உன்னுடைய பிரபதுவை காட்டி ஓடிவிடு முடியல. வீரபாகி, வீரபாகி, சண்டால வேடுவில் எல்லாம் வெட்டி கருவறுத்து விட்டோம். உண்மைதான். வெட்டப்பட்ட தலைத்து கொண்டு வருகின்றார்கள். வேங்க நாட்டு படைகள் எல்லாம் உண்மைதான். இன்று வருகின்றார்களா இல்லை என்று சற்று மரபாக இருந்து பார்ப்போம். ஆகட்டும் சாமி, பாருங்கள் ஆண்டவா. ஹம்பையும் பம்பையும் பாசமரவாயலா எனது பாண்டியன் பஞ்சப்பட்டியில் சேர்ந்த பாண்டியன் நம்பருக்கு எனது நண்பார்ந்த நன்றி நன்றி. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக. ஹலோ 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 தேவர்களே, இதோ அத்தாளை விட்டு வைத்தால் தேவலோகத்தை அழித்து விடுவாள். வயது 16, வாலிபம் 90, இதோடு முடிகின்றது. அவரை உடனே வானத்தண்டை வெள்ளாக எடுத்து மல்லிய மலர்களை எடுத்து அன்பாக வைத்து அவர்கள் மீது தொடுக்க வேண்டும். வீரபாகி, ஆண்டவா. சட்டால வேடுவில் எல்லாம் வெட்டி கருவறுத்து கொண்டிருந்தாமல்லவா வீரபாகி? சாமி, யாரோ தெரியவில்லை என்னுடைய மால் மீது அம்பு தொடுத்து விட்டு ஓடி விட்டார்களே. சாமி, வீரபாகி, அன்புபட்ட காரியத்தால் என்னுடைய திரேகமல்ல எப்படி துடியா எப்படி இருக்கிறது ஆண்டவா? என்னுடைய மனமானதெல்லாம் எப்படி எல்லாம் இருக்குன்னு தெரியுமா வீரபாகி? சாமி, இதோ தெரிவிக்கிட்ட கேளுங்கள் வீரபாகி. ஐயோ, என்ன செவே வீரபாகி, நான் எது செவி இந்த வேலை செய்வேன் வீரபாகி, என்ன செய்வேன் இந்த வேலை. என்ன செவே வீரபாகி, நான் எது செவி இந்த வேலை. என்ன செய்வேன் வீரபாகி, எது செய்வேன் வீரபாகி. வண்டி மரம் மாறி போடா மாறிடமீ பட்டதடா வீரபாகி. நீங்கதா மரணத்தை போகா மாறிடமீ பட்டதடா மாறிடமீ பட்டதாலே போகா மதிமயக்கு ஆகிறேடா வீரா. மரணமே பட்டதாலே போகா மதிமயக்கு ஆகிறேடா. நெஞ்சிலமீ பட்டதாலே போகா நினைவுதடி ஆகிறேடா வீரா. நெஞ்சிலமே பட்டதாலே போகா நினைவுதடி ஆகிறேடா வீரபாகி. சண்டால வீடுகளை வெட்டி கருவறுத்து விட்டு செல்வோம் என்று வந்தமே வீரபாகா. ஆண்டவா. மாறில் அன்பு பட்டதினால் மதிய மயக்கமாகிறேன். நெஞ்சில் அன்பு பட்டதினால் நடுவெல்லாம் தடுமாறுத வீரபாகி.
வீரவாகி ஆண்டவா. அது மட்டுமல்லாமல் மட்டுமல்லாமல் ஐயோ தோள்களுமே துடிக்குதாடா போகா குருதி ஆகிறேடா வீரா தொங்கலுமே துடுக்குதாடா போகா துக்குருதி ஆகுதாடா ஆடா தலையிலோ வலிக்குதாடா போகா தங்களையும் நோகிறேடா வீரா நல்ல வலுக்குதாடா போகா கால்களையும் நகுதாடா உடம்புடலோ வலிக்குதாடா போகா ஓய்விடாமும் ஆகிறேடா வீரா உடம்பு நல்ல வலுக்குதாடா வஞ்சனமே ஆகுதாடா வீரவாகி தலையெல்லாம் சொல்லிட்டு தன் தலை நோகுது வீரவாக நிக்க நிக்க சொக்குது நினைவெல்லாம் தடுமாறுது வீரவாகி சாமி, வீரவாகி என்ன தெரிவிக்க பட்டூர் கோட்டை விட்டு வரம்பொழுது பொழுது என்னுடைய எட்டான பலமளித்த சிட்டான குட்டி துடியா துடிதுடிக்கு துடிகார சங்கரி வீரவாகி ஐயோ சங்கர் ஐயோ சங்கிலியால் போடா கட்டி வைத்து வந்தோமாடா வீரவா சங்கரையோ சங்கிலியால் போகா கட்டி வைத்து வந்தவரா சங்கர் ஐயோ தானிய விட்டு போடா சண்டைக்கு வந்தோமாடா போடா சங்கரையோ தானியா விட்டு போகா சண்டைக்கு தான் வந்தவரா வந்தடத்தில் பாவி சாவுவதி நேர்ந்தேடா வீரா சண்டைக்கு தான் வந்திடத்தில் போகா சாமி வந்து நின்றனரா. என்ன தெரிவிக்க சாமி, இந்த காலகத்துல வந்தவனே வீரவாகி ஆண்டவா, நமது பெரியாண்டவர் சத்தியத்திற்கு செல்லும் பொழுது நமது நிலைவாடு கோட்டையில ஒருவர் விட்டு ஒருவர் பிரியாமல் இருக்க வேண்டும் என்று தெரிவித்து சென்றாரே. வீரவாகி இப்பொழுது அந்த காலகத்துல வந்தவுடனே தாங்க உயிராகப்பட்டது ஊஞ்சலாடி கொண்டிருக்கிற தெரிவிக்கின்ற சாமி. வீரவாகி சத்தியத்திற்கு செல்ல நமது பெரியாண்டவர் வந்து என்னுடைய மைத்துனர் எங்கே என்று கேட்டார். அண்ணவருக்கு என்ன பதில் சொல்ல போற என்று ஒன்றுமே புரியவில்லை ஆண்டவா. சத்தியம் போன என்னுடைய பெரிய மைத்திரர் வந்து அத்தான் எங்கே என்று கேட்டால் என்னதான் பதிலளிப்பு என்று தெரியவில்லை என்று தெரிவிக்கிறார் ஆண்டவா சாமி. வீரவாகி ஆண்டவா, இருவருமே இந்த கானகத்திலே தன்ன தனியாக அழுது புலம்பிக் கொண்டிருந்தார் சரி ஏனப்பா இப்படி அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றார்களே கேட்க கூட ஒரு நாதி இல்லாமல் போய்விட்டது உண்மைதான் ஆண்டவா. வீரவாகி சாமி, பட்டூர் கோட்டையிலே நம்மளை எனக்கும் என்னுடைய தங்கைக்கும் உத்தம தங்கிக்கும் திருமணம் காரியம் முடித்து சரி கண்ணழகு பார்ப்ப முடியும் சின்ன மைத்தாரு பெரிய மைத்தாரு ஆசையாக இருந்தார்கள் உண்மைதான் ஆண்டவா. அந்த ஆசையானதெல்லாம் இன்றோட இன்று மண்ணாக போய்விடும் போல தெரிகிறது வீரவாகி என்னுடைய உயிரானது ஊஞ்சலாடி கொண்டிருக்கிறது வீரவாகி வீரவாகா அதி சீக்கிரமாக நம்மளுடைய பட்டூர் கோட்டைக்கு சென்று இங்க நடந்ததெல்லாம் என்னுடைய சின்ன மைத்தூர் இடத்துல தெரிவிக்க வேண்டும் வீரவாகி தெரிவிக்க ஆண்டவா. வீரவாகி இந்த காலகத்துல உங்களை மட்டும் தன்னும் தனியாக விட்டு சரி என்னால் நிச்சயமாக நான் சென்று வர முடியாது ஆண்டவா. வீரவாகி ஆண்டவா, நம்மளுடைய பட்டூர் கோட்டையிலே உத்தம பட்டூர் கோட்டையிலே நானும் நீயூர் அண்ணன் தம்பி போல வாழ்ந்து வந்தமே வீரவாகா வீரவாகி காரா பறச்சி பெற்றிருந்தால் கூட கண்ணுக்கு கண்ணாகும் தோளுக்கு தோளாகவும் நான் எங்கே சென்றாலும் என்னுடைய பின் தொடுத்தே வருவிய வீரவாகி வீரவாகா ஐயோ காரணல்ல பாரத் ஆனா காரணல்ல பாரத்தி வெட்ட போகம் கண்மணி வீரவாகி கண்மனையோ வீரவாகி கானகத்தில் வெள்ள வெட்டி போகம் கைலகம் ஓடிரே வீரவா கனகத்தில் வந்து இடத்தில் போகா நம்பு போகிறாரா பொட்டகத்தில் வெள்ள வெட்டி பாவி போகிறனா கனகத்தில் வந்து பாலி போகிறா வயது 16 வாழ்வு 90 அன்று வாங்கி வந்த வரமானது இன்றோட முடிய போகிறது வீரவாகி தெரிவிக்கின்ற சாமி. வீரவாகி ஆண்டவா, நான் இனிமே பொழைக்க மாட்டேன் போல தெரிகிறது வீரவாகி வீரவாகி அதோ பார் யாரோ தெரியவில்லை விண்ணடுத்து வா வா என்று அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் வீரவாகி என்னுடைய கண்களுக்கு ஒன்றுமே தெரியவில்லை சாமி. வீரவாகா ஆண்டவா, உன்னுடைய கண்களுக்கு ஒன்றுமே தெரியவில்லையா தெரியவில்லை. வீரவாகி ஆண்டவா, அத்தமடித்த போற கண்டு மெத்தமைக்கு மாயவா 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 அந்த வைத்தியபதி நாலுமணி தெய்வ
பதினாறு என்று முடிந்தது வயது 16 என்று முடிந்தது. அட்டமா இந்த கழகத்தை வந்தவுடனே தாங்கள் உயர் பட்டு படைகள் சேர்ந்து விட்டாரு சாமி. சத்தியத்திற்கு சென்று நமது பெரியண்டர் வந்தி என்னுடைய மைத்தினர் எங்க என்று கேட்டார். அண்ணவருக்கு என்ன பதில் சொல்லப்பட்டு ஒன்றுமே புரியவில்லை. அட்டமா அத்தா மனித சாமி எனக்கு ஒற்றதோடைய போச்சுதே. அத்தா மனித சாமி நமக்கு ஒத்தந்தனையும் போச்சுதே. அங்க பதறி வீரமாகி பொங்கி பொங்கி புலம்பவே. அங்க பதறி வீரமாகி பொங்கி பொங்கி புலம்பவே. அங்க பதறி வீரமாகி பொங்கி பொங்கி புலம்பவே. வீரமாகி பொங்கி பொங்கி புலம்பவே. இதோ என்னுடைய அத்தா பட்டு படைகளை சேர்ந்ததை என்னுடைய சின்னாண்டவரிடத்தில் தெரிவிக்க வேண்டும். சாமி சின்னாண்டவா ஆண்டவா கொங்கு 22 கோனாடு 34 56 நாட்டார் மீதி நானும் நமது அத்தாவை படையெடுத்து சென்ற போலவா. படையெடுத்து சென்ற இடத்திலே நமது அத்தா பட்டு படைகளை சேர்ந்து விட்டார் சாமி. உண்மைதான் ஆண்டவா. அகத்து சாமி. அத்தா பட்டு வரைகளை சேர்த்து விட்டார்களா? சாமி. உன்னை நம்பி அனுப்பி வைத்தேன் மேநாட்டு கல்விக்கு சட்டைக்கு. சாமி. அந்த போட் வேடுபடி கட்டி விரண்டோடி வந்து விட்டாயா? தாலிபடி கட்டிக்கும் பயந்தோடி வந்து விட்டாயா? எப்படி பண்ணுறாரு அத்தா? அந்த 56 வெட்டி கருவறுத்துக் கொள்ள பொழுது என்னுடைய கண்களுக்கு தெரியாமல் நமது அத்தாவுடைய கண்களுக்கு தெரியாமல் யாரோ ஒரு மாயமாக கம்பத்தொடுத்து நடவோம். மாயமாக கம்பத்தொடுத்த காரணத்தினால் நமது அத்தா பட்டு படைகள் சேர்ந்து விட்டார் சாமி. வேற பாக்கி அட்டப்பா நான் அண்ணவனை யார் என்று பார்த்து வருகிறேன். நான் சற்று நேரம் அமர்வாய். மெத்தவ கண்ணீர் சார மெத்தவ கண்ணீர் சார விண்முகம் போவான் என்று சுத்தப்பூ சடங்கள் செய்து சகர் சோழனை புடுங்குவாரா. சோழனை புடுவாரா. கங்கு கரை கச்சையிடை கட்டி காங்கு வரும் கச்சையடை கட்டி. கங்கு கரை கச்சையிடை கட்டி கச்சையிடை கட்டி மேல் வீசன் முறிக்குவ தரமாக கருப்பண்ண மேல் வீசன் முறிக்குவ தரமாக கருப்பண்ண மேல் வீசன் முறிக்குவ தரமாக கருப்பண்ண மேல் வீசன் முறிக்குவ தரமாக கர்ப்பானை மேமீசை மறுக்க வைக்கிறமாக. கர்ப்பானை மேமீசை மறுக்க வைக்கிறமாக. ஏடி ஜடது கையால் வாங்கி ஏடி கடுவதையால் வாங்கி. திருமையில் நாம திருவலை ஒதுக்குவ தரமாக 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 ஒதுக்குவ தரமாக ஒதுக்குவ தரமாக. கடது போல வட்டத்தோடு கணையும் போல. பஞ்சாப்ப மகரதி மஞ்சளமுமாகி மஞ்சள் மஞ்சளாகி பஞ்சாப்ப மகரதி மஞ்சளமுமாகி பஞ்சாப்ப மகரதி மஞ்சளமுமாகி. கரி குதிரவலே எரி 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 கல்வெட்டி சக்கரவன் மேல் பாட்டி நடந்தால் கால்குடி சக்கரமே மேல் வாங்கி நடந்தால் சக்கரவன் மேல் பாட்டி நடந்தால் கால்குடி சக்கரமே மேல் வாங்கி நடந்தால். கல்வெட்டு சக்கரமே மேல் வாங்கி நடந்தால். விரிவாக புறப்படி செல்வ போகலாம். காரிமட்டில் அவருக்கு சீர்மட்ட போட்டி சீக்கிரமாக கொண்டு வருவாய். அகட்ட மாட்டவா போட்டு வருகின்ற சமயம் காதல் சங்கரா காதல் சங்கரும் காரிவான் பிறவி கேத்தம் மான்பொடி கொம்பு செட்டி மரகதை சினி வைத்தி ஏற்கடு வாழ மூட்டி இணைந்து பார்வனம் போந்தி நடையலை கால்களைக்கு பிற தண்டையும் போட்டினானா தண்டைய போட்டி மட்டும்
மட்டு பிற சாம்புகள் வருகும் போது அன்றியே நல்ல தங்கால் சின்ன அண்ணறிக்கதி சொல்வே அண்ணா அண்ணருக்கு அது சொல்வே அண்ணா அண்ணனும் கோபமாகி அண்ணரும் கோபமாகி குதிரை மேல் ஏகும் போது பத்தினி தங்க யாரும் பார்த்து நான் ஏது சொல்வே அண்ணா பாத்துடா எது சொல்வே அண்ணாரே